பசுமை 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 90.4 FM உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 FM இனி என்றும் உங்களோடுதான். PM பிரணாம் திட்டம் மூலம் நமது ஃபேக்ட் உர நிறுவனத்தில் உள்ள அங்கக உரங்களான ஃபேக்ட் FOM, செறிவூட்டப்பட்ட கரிம உரம், ஃபேக்ட் PDM, மொலாசஸ் எனப்படும் கரும்பு சக்கையில் இருந்து பெறப்பட்ட சாம்பல் சத்து நிறைந்த உரம், ஃபேக்ட் புரோம், மணிச்சத்து நிறைந்த கரிம உரம் போன்ற உரங்களை அருகில் உள்ள உரக்கடைகளில் விவசாயிகள் பெற்று பயனடையலாம் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்கலாம். அனைவருக்கும் சிறப்பான வணக்கம். பசுமை வானொலி 90.4 FM நேயர்களே, அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, PM பிரணாம் திட்டத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு மற்றும் மேம்பாட்டிற்கான நிகழ்ச்சியினை வழங்கும் நான் ஃபேக்ட் உர நிறுவனத்தின் பிரதிநிதி கருணாகரன் மற்றும் என்னுடன் ஃபேக்ட் உர நிறுவனத்தின் மற்றொரு பிரதிநிதி ஜெகதீஷ். தாய் பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, ஊட்டமளிப்பு மற்றும் மேம்படுத்துவதற்கான திட்டம், இதுவே PM பிரணாம் திட்டத்தின் திட்ட விளக்கம் ஆகும். விவசாயத்தில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைப்பது இந்த திட்டத்தின் நோக்கம் ஆகும். மண் பரிசோதனை அடிப்படையிலான உயிர் கரிம உரங்கள், ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள், சொட்டுநீர் பாசனம், பயிர் சுழற்சி போன்றவை இந்த திட்டத்தின் முதன்மை பகுதியாக உள்ளன. நிலையான விவசாய நடைமுறைகளை நோக்கிய மாற்றம், மண் வளத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து நீண்டகால விவசாய உற்பத்தியை அதிகரிப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். தற்போதுள்ள உர மானியங்களை சேமிப்பதன் மூலம் இந்த திட்டத்திற்கு நிதி வழங்கப்படுகிறது. மொத்த தொகையில் 65% மாநிலங்களின் மூலதன திட்டங்களின் செலவுகளுக்காக வழங்கப்படுகிறது. மீதமுள்ள 30% தொகையை மண்ணின் ஆரோக்கியம் மற்றும் மாற்று உரங்களை பயன்படுத்துவதை பற்றிய விழிப்புணர்வு, கல்வி மற்றும் தகவல் தொடர்பு நடவடிக்கைகளுக்காக மாநிலங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி நாம் காணலாம். தென்னையில் மிகுந்த சேதத்தை விளைவிக்கும் கருந்தலை புழுக்கள், ரூகோஸ், சுருள் வெள்ளை ஈ, காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு ஆகியவற்றை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி நாம் காணலாம். முதலாவதாக கருந்தலை புழுக்கள். இப்புழுக்கள் இலைகளின் அடிப்பாகத்தில் உள்ள பச்சையத்தை சுரண்டி உண்பதால் ஒளிச்சேர்க்கை திறன் குறைந்து 30 முதல் 40% வரை மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். கோடை காலங்களில் இதன் தாக்குதல் அதிகமாக காணப்படும். கருந்தலை புழுக்கள் தாக்கிய மரத்தின் அறிகுறிகள்: தீவிர பாதிப்புக்கு உள்ளான மரங்கள் தீயினால் கருகியது போன்று காணப்படும். கீழ் அடுக்கில் இலைகள் காய்ந்து பழுப்பு நிறமாகவும் மேல் ஓலைகள் பச்சையாகவும் தென்படும். பாதிக்கப்பட்ட இலைகளின் அடிப்பரப்பில் புழுக்களின் எச்சங்கள், புழுக்கள், கூண்டு புழுக்கள் நூலாம்பையுடன் காணப்படும். இதனை கட்டுப்படுத்தும் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள்: மிகவும் பாதிக்கப்பட்ட அடிமட்ட இலைகளை மரத்தில் இருந்து 3 அடி விட்டு வெட்டி எரித்துவிடவும். இதனால் தாக்கப்பட்ட இலைகளில் உள்ள முட்டைகள், புழுக்கள் மற்றும் கூண்டு புழுக்கள் அழிக்கப்பட்டு சேதம் குறைகிறது. இரவு 7 மணி முதல் 11 மணி வரை ஏக்கருக்கு ஒரு விளக்கு பொறி வைத்து அந்திப்பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்தும் கவர்ந்தும் அழிக்கலாம். இவ்வாறு செய்வதால் அந்திப்பூச்சிகள் முட்டையிடுவது குறைந்து தாக்குதல் தடுக்கப்படுகிறது. கருந்தழை புழுக்களின் தாக்குதல் ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுது பிரகானிட் ஒட்டுண்ணிகளை ஏக்கருக்கு 21 பாக்கெட் வீதம் 21 நாட்கள் இடைவெளியில் 3 முதல் 4 முறை இட வேண்டும்.
இந்த ஒட்டுண்ணி குளவிகள் கருந்தலை புழுவின் உடலில் முட்டையிட்டு கருந்தலை புழுக்களை அழிக்கக்கூடியவை. ஒட்டுண்ணிகளை பரவலாக தோப்பின் குறுக்கே நடந்து 7 மரங்களை தேர்வு செய்து ஒரு மரத்திற்கு 3 பாக்கெட் வீதம் விட வேண்டும். உயரம் குறைவாக உள்ள மரங்களில் ஒட்டுண்ணிகளை மரத்தின் கீழ்ப்பகுதியிலும் உயரம் அதிகமான உள்ள மரங்களில் மேலே ஏறியும் விட வேண்டும். இந்த பிரகானிட் ஒட்டுண்ணிகள் ஒரு பாக்கெட்டுக்கு 100 ஒட்டுண்ணிகள் வீதம் தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆழியார் நகரில் ஒரு பாக்கெட் ரூபாய் 75ற்கு கிடைக்கும். தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையின் கீழ் இயங்கும் ஒட்டுண்ணி வளர்ப்பு ஆய்வகங்களில் கிடைக்கும். அண்ணாச்சி, பணப்பயிர்களுக்கு ஏத்த மாதிரி அதிக மகசூல் கிடைக்கிற ஒரு உரம் சொல்லுங்க. பணப்பயிருக்கு மட்டும் இல்லப்பா, நெல்லு, கரும்பு, வாழை, பருத்தி, மஞ்சள், காய்கறிகள், ஏலம், மிளகு, காஃபி, டீன்னு எல்லா பயிர்களுக்கு சிறந்த மேலுரம் ஃபேக்ட் அமோனியம் சல்பேட் தான். ஏன்னா இதுல இருக்கிற 20% நைட்ரஜன் தண்ணீர்ல முழுசா கரையும். மேலும் இதுல இருக்கிற 24% சல்பர் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அதிகமான தரமான மகசூல் வர வைக்கும். ஃபேக்ட் அமோனியம் சல்பேட் நம்பர் 1 மேலுரம். அடுத்ததாக ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ. வட அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈக்கள் 2016ஆம் ஆண்டு முதல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இதன் அறிகுறிகள் தாக்கப்பட்ட இலைகளின் உட்பகுதியில் சுருள் சுருளாக நீள்வட்ட வடிவில் முட்டைகள் காணப்படும். இளங்குஞ்சுகள் மற்றும் முதிர்ச்சி அடைந்த வெள்ளை ஈக்கள் ஓலைகளின் அடிப்பாகத்தில் கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு சாற்றை உறிஞ்சி மரத்தின் வளர்ச்சியை பாதிக்கும். இவை வெளியேற்றும் தேன் போன்ற இனிப்பான திரவம் கீழே உள்ள இலைகளின் மேல் பகுதியில் விழுந்து பரவி கரும்பூசணம் வளர்வதால் ஓலைகள் கருப்பு நிறமாக மாறிவிடும். இதனால் ஒளிச்சேர்க்கை தற்காலிகமாக தடுக்கப்பட்டு தென்னை மரத்தின் வளர்ச்சி குன்றிவிடும். ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈயை நாம் கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களால் ஆன ஒட்டுப்பொறிகள் ஏக்கருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் மரங்களுக்கு இடையில் தொங்கவிட்டு அல்லது தண்டு பகுதியில் 6 அடி உயரத்தில் சுற்றியும் ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த தாள்களை துணியால் சுத்தமாக துடைத்து பின்பு ஒட்டும் பசையான விளக்கெண்ணெயை பூச வேண்டும். தாக்கப்பட்ட மரங்களில் உள்ள கீழ்மட்ட ஓலைகளின் உட்பகுதியில் படுமாறு விசை தெளிப்பானை கொண்டு மிக வேகமாக தண்ணீரை பீச்சி அடிப்பதன் மூலமாகவும் ஈக்களின் எண்ணிக்கை பெருகுவதை குறைக்கலாம். என்கார்சியா ஒட்டுண்ணி குளவி கூட்டுப்புழு பருவத்தை உள்ளடக்கிய தென்னை ஓலைகளை ஏக்கருக்கு 10 இலை துண்டுகள் வீதம் தாக்கப்பட்ட ஓலைகளின் மீது 10 மரம் இடைவெளியில் இணைத்து கட்டுப்படுத்தலாம். ஒரு பாக்கெட் என்கார்சியா ஒட்டுண்ணி தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆழையார் நகரில் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். அண்ணே, உன் வயல்ல நெல்லு, கரும்பு, வாழை எல்லாம் அமோகமா விளைஞ்சிருக்கு. ஆமா தம்பி, நான் ஃபேக்டம்பாஸ் போடுறேன். ஃபேக்டம்பாஸ அடியுரமாவும் மேலுரமாவும் போடுறேன். விலையும் குறைவு. ஃபேக்டம்பாஸ் 20-20-0-13ல இருக்கிற நைட்ரஜன், பாஸ்பரஸ் முழுசும் தண்ணீர்ல கரையக்கூடியது. அப்ப தரமான திடமான மகசூல் கிடைக்கும். ஆமா, அதோட ஃபேக்டம்பாஸ்ல இருக்கிற 13% கந்தகச்சத்து பயிருக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. சூப்பர்ண்ணே. ஃபேக்டம்பாஸ் எந்த மண்ணுக்கும் எந்த பயிருக்கும் ஏத்த உரம்னு சொல்லுங்க. அமோக விளைச்சலுக்கு ஃபேக்டம்பாஸ். அடுத்ததாக தென்னை மரத்தில் மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தும் காண்டாமிருக வண்டு பற்றி காணலாம். காண்டாமிருக வண்டு சராசரியாக 10 முதல் 15% வரை பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தும். இந்த வண்டு தாக்கிய மரத்தின் அறிகுறிகள்: இளம் கன்றுகள் மற்றும் வளரும் கன்றுகளை பெருமளவில் தாக்கும். விரியாத மட்டைகள், குருத்துப்பகுதி, அடிமட்டைகள், விரியாத பாளைகள் ஆகியவற்றில் துளைகள் காணப்படும். தாக்கப்பட்ட ஓலைகள் விரிந்தவுடன் முக்கோண வடிவில் வெட்டியது போன்று தென்படும். காண்டாமிருக வண்டினை கட்டுப்படுத்தும் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள்: எருக்குழியில் காணப்படும் புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். எருக்குழியில் வளர்ந்து வரும்
புழுக்களை அழிக்க மழைக்காலங்களில் மெட்டாரைசியம் பூஞ்சனத்தை பயன்படுத்தலாம். மரத்தின் குருத்துப்பாகத்தில் வண்டுகள் சேதப்படுத்திய துளைகளில் ஈட்டியை உட்செலுத்தி வளர்ந்த வண்டுகளை வெளியே எடுத்து அழித்துவிட வேண்டும். ரைனோலியூர் கவர்ச்சி பொறிகளை ஹெக்டேருக்கு 1 வீதம் வைத்து ஆண் மற்றும் பெண் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை தென்னை மரத்திலோ அல்லது ஓலைகளிலோ கட்டி வைப்பதை தவிர்க்க வேண்டும். இப்பொறிகளை தென்னை மரங்கள் இல்லாத வெளிப்பரப்பில் இரும்பு அல்லது மரத்தூணில் 6 அடி உயரத்தில் கட்டி தொங்கவிட வேண்டும். கவர்ச்சி பொறிகளில் உள்ள கவர்ச்சி அட்டைகளை 45 முதல் 50 நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். கோடை மற்றும் மழைக்காலங்களில் இரவு நேரத்தில் விளக்கு பொறியை ஏக்கருக்கு 1 வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். ராமசாமி அண்ணன், அதிக விளைச்சல் வர்ற மாதிரி ஒரு உரம் சொல்லுங்க. ஃபேக்ட் ஆர்கானிக் தான். ஃபேக்ட் ஆர்கானிக் உரம் போடுறதால பயிருக்கு சமச்சீரான அளவுல எல்லா சத்துக்களும், குறிப்பா நுண்ணூட்ட சத்துக்களும் கிடைக்கும். அப்ப பயிருக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும்னு சொல்லுங்க. ஆமா, மண்ணுல கார அமில சத்துக்களை சமநிலைப்படுத்தி மண்ணை சீராக்குது. மண்ணுல நுண்ணுயிர் பெருகவும் பயிர்களோட வளர்ச்சிக்கும் உதவுது. சூப்பர்ண்ணே. மண்ணோட ஈரத்தன்மையையும் பாதுகாத்து மண்புழு வளர்ச்சியையும் தூண்டுது. ஃபேக்ட் ஆர்கானிக், பயிர்களின் உயிர். அடுத்ததாக சிவப்பு கூன் வண்டு. கூன் வண்டுகளின் தாக்குதலை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்க இயலாது. தென்னை மரங்களில் ஏற்படும் காயங்களில் இவை முட்டைகளை இடுகின்றன. சிவப்பு கூன் வண்டு தாக்கிய மரத்தின் அறிகுறிகள்: நடுக்குருத்து வாடி பின்னர் அனைத்து இலை மட்டைகளும் சரிந்துவிடும். தண்டின் உட்பகுதியை புழுக்கள் தின்று விடுவதால் தண்டு பகுதியில் கரும்பழுப்பு நிறத்தில் சாறு வடியும். தாக்கப்பட்ட மரம் பலவீனம் அடைந்து காற்று வீசும்போது விழுந்துவிடும். சிவப்பு கூன் வண்டை கட்டுப்படுத்தும் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள்: மரங்களில் காயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் தண்டு பகுதியிலிருந்து 3 அடி தள்ளி வெட்டவும். இடித்தாக்கிய மரங்கள் மற்றும் தீவிர நோய் மற்றும் காண்டாமிருக வண்டு தாக்கிய மரங்கள் கூன் வண்டுகளின் வாழ்விடம் என்பதால் அம்மரங்களை வெட்டி தீயிட்டு எரிக்கவும். ஃபெரோலியூர் கவர்ச்சி பொறிகளை ஹெக்டேருக்கு 1 வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். கவர்ச்சி பொறியில் கவரப்படும் வண்டுகளை அவ்வப்போது கண்காணித்து அழிக்க வேண்டும். 40 முதல் 50 நாட்களுக்கு ஒரு முறை பொறிகளில் உள்ள கவர்ச்சி மருந்தினை மாற்ற வேண்டும். கூன்வண்டு தாக்குதலுக்கு உள்ளான மரங்களை தோப்புகளிலேயே விட்டு வைப்பது காண்டாமிருக வண்டுகளின் இனப்பெருக்கத்திற்கு வழிவகுப்பதால் பாதிக்கப்பட்ட மரங்களை தோப்பில் இருந்து நீக்குவதே சிறந்த வழியாகும். தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு எம் விவசாய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதனை பின்பற்றி தென்னையில் அதிக மகசூல் பெறலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபேக்ட் உர நிறுவனத்தின் பிரதிநிதி கருணாகரன். நன்றி, வணக்கம்.